பார்க்க ஆரம்பிச்சிருவேன்ல, அதை யூஸ் பண்ணி பாட்டி உன்னையும் என்னையும் ஈஸியா பிரிச்சிடலாம் திட்டம் போட்டிருக்காங்க. போத நிறுத்துறியா? என்ன பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? நீயும் உன் புருஷனும் சேர்ந்து என்ன லாக்அப் அனுப்பிட்டு பழைய பாட்டி மேல தூக்கி போடுறீங்களா? இல்லடி, நான் சொல்றேன். பேசாத. பாட்டி ரொம்ப நல்லவங்க தான், நீதான். நான் கூட பிறந்த தங்கச்சின்னு கூட பார்க்காம என்ன விரோதியா நினைக்கிற. நான் தான் சொல்லிட்டேன்ல, இனிமே உன் கம்பெனி விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். பேசாம அந்த தீபக்கோட ப்ராஜெக்ட முடிச்சு கொடு. ஏன் முடிச்சு கொடுக்கல? அது தெரியும். நீ அந்த ப்ராஜெக்ட முடிச்சு கொடுத்தா உன் கம்பெனிக்கு 20 லட்சம் லாஸ் ஆயிடும். அதானே சொல்ல வர? ஆனா ஆயிட்டு போகுது. ஆகாஷா தான் கம்பெனில கூட உன் புருஷனால 30 லட்சம் லாஸ் ஆச்சு. அப்ப ஆண்டாள் பாட்டி மட்டும் தானே டென்ஷன் ஆனாங்க. நான் அத பத்தி ஒரு வார்த்தையாவது கேட்டேனா? என்ன சித்து மாமா என் கூட பிறந்த அக்காவுடைய புருஷன். நான் அவர் எதுவும் கேள்வி கேட்க கூடாதுன்னு தான் பெருந்தன்மையா எதுவும் கேட்காம விட்டுட்டேன். அதே மாதிரி என்னால உன் கம்பெனிக்கு லாஸ் வந்தா தங்கச்சி தானே, போனா போயிட்டு போதுன்னு சொல்லி விட்டுற வேண்டியதானே. அத விட்டுட்டு அந்த தீபக்க நீ பயங்கரமா திட்டிருக்க. உன் புருஷன் அவரை அடிச்சிருக்காரு. இதெல்லாம் எதுக்கு பண்றீங்க? ஓ, அப்பதான் அவன் என் மேல கோபப்பட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பான். ஏன்னா அவன் கொடுத்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டது நான் தானே. இப்போ உன் திட்டப்படி நானும் லாக்அப்ல இருந்துட்டு வந்துட்டேன். நீ எப்பதான் என்ன புரிஞ்சுக்க போறியோ தெரியல. சரி, நீ என்ன புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல. வா வா, வந்து சாப்பிடு. எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. போ. உன்னை போன்னு சொன்னேன்க்கா, ப்ளீஸ் போ. என்ன சித்து, புடவையும் செயினையும் காட்டினதும் உன் முகமே டல் ஆயிடுச்சு. பின்ன என்ன தென்றல், நான் அந்த சடங்குக்கே போக வேணான்றேன். நீ என்னன்னா அங்க போறதுக்கு பட்டு புடவை செயின்ல எடுத்துட்டு வந்து நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு இருக்க. என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் பேசுற? பின்ன பேசாம, உங்க அம்மா தான் நம்ம 2 பேரையும் மதிக்கல. பத்திரிகையில கூட நம்ம 2 பேரையும் செகண்டா தான் போட்டிருக்காங்க. இந்த லட்சணத்துல நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு வேற போகணுமா? என்ன சித்து, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வீட்ல அம்மா அப்பா முன்னாடி பத்திரிகையில பேர் போடாதது பெரிய விஷயமே இல்லன்னு ரொம்ப பக்குவமா பேசுன. இன்னைக்கு என்ன இப்படி பேசிட்டு இருக்க? ஆமா பேசுன. அங்க அத்தனை பேர் முன்னாடி உன்னை விட்டு கொடுக்க கூடாதுன்றதுனால அப்படி சொன்னேன். மத்தபடி உங்க அம்மா நம்மளை இன்சல்ட் பண்ணதை நினைச்சு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. இங்க பாரு தென்றல், இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ வேணா போயிட்டு வா, என்னால வர முடியாது. வாங்க வாங்க. ஆமா, வணக்கம்மா. உட்காருங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. ஊர்ல மழை தண்ணி எல்லாம் எப்படி இருக்கு? ஆண்டாளம்மா இருக்கிறப்போ எங்களுக்கு என்னமா குறை? உங்க புண்ணியத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்க. மழை தண்ணி எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. அப்புறம் என்ன இவ்வளவு தூரம்? அம்மா, ஊர்ல திருவிழாக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். வர புதன்கிழமை அம்மனுக்கு காப்பு கட்ட போறோம். வருஷம் நம்ம குடும்பத்துக்கு தானே முதல் மரியாதை பண்ணி அம்மனுக்கே காப்பு கட்டுவோம். அம்மா, இந்த தகவலை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ரொம்ப சந்தோஷம். அம்மா, ஒரு தட்டு ஒண்ணு கொடுங்களேன். நிலா. சரிங்க பாட்டி. உட்காருங்க. அம்மா, வருஷம் உங்க தலைமையில தான் திருவிழா நடத்துவோம். இந்த வருஷமும் நீங்க திருவிழாக்கு குடும்பத்தோட வந்து திருவிழாவை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். அதுக்கு என்ன, பிரமாதமா பண்ணிடலாம். பாட்டி, திருவிழாக்கு தேவையானதெல்லாம் நீங்களே செஞ்சு கொடுத்துருங்க. நான் ஆபீஸ் கிளம்பணும். வரேன். சரிப்பா. நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்து. சரிங்கம்மா. இந்தாங்க, கோயில் செலவுக்கு வச்சுக்கங்க. நன்றிமா. விழாவை நல்ல சிறப்பா பண்ணுங்க. சரிங்கம்மா. ரொம்ப நன்றிமா. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. என்னடி பாக்குற? எங்க ஊர்ல எனக்கு இருக்கிற மரியாதையே வேற. நீ ஏற்கனவே எங்க ஊருக்கு வந்தப்போ ஊர்ல எனக்கு இருந்த மரியாதைய நீ சரியா தெரிஞ்சுக்காமையே போயிட்ட. இப்ப நீயும் என் வீட்லயே இருக்கிறதுனால
நீயும் திருவிழாவுக்கு வந்து அங்க எனக்கு இருக்கிற அருமை பெருமையை எல்லாம் தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கும். இப்பவும் அந்த சாரதா தான் தலைவியா இருக்காளா? அவகிட்ட திருவிழாவை பத்தி பேசிட்டீங்களா? இன்னும் இல்லம்மா. முதல்ல உங்களுக்கு தெரியப்படுத்திட்டு அதுக்கப்புறம் சாரதாமாவை பார்க்கலான்னு இருக்கோம்மா. அப்ப நாங்க கிளம்புறோம்மா. ஒரு நிமிஷம் சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. என்னதான் அந்த சாரதா ஊர் தலைவியா இருந்தாலும் திருவிழாவுல முதல் மரியாதைய எனக்குத்தான் கொடுக்கணும். என் பேர ஆகாஷுக்கு தான் பரிவட்டம் கட்டணும். என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? கிளம்புறீங்க? மம்மி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லல, அதனாலதான் நீங்க இப்படி என்ன கலாச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன விஷயம் என்கிட்ட சொல்லாம இருக்க? மம்மி, ஆபீஸ்ல சித்து தென்றல தன்னோட பொண்டாட்டின்னு காட்டிக்க கூடாது. எல்லார் மாதிரியும் சித்து தன்னை மேடம் மேடம் தான் கூப்பிடணும்னு தென்றல் சொல்லி வச்சிருந்தா. அதே மாதிரி சித்துவும் எல்லாரும் முன்னாடியும் தென்றல மேடம் மேடம்னே கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அத பார்த்த யாழ்னி சித்துக்கு இன்னும் மேரேஜ் ஆகல நினைச்சு அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா. இப்ப இந்த ரகசியம் டப்புன்னு உடைஞ்சு போச்சு. என்னடா சொல்ற? ஆமாமா, தென்றல் தினமும் சித்து கூட பைக்ல வர்றது, திரும்பவும் தென்றல் சித்து கூட பைக்ல வீட்டுக்கு போறது, எங்க போனாலும் சித்துவ கூடயே கூட்டிட்டு போறதுன்னு இது எல்லாத்தையும் அந்த யாழ்னி பார்த்து ரொம்ப கடுப்பாயிட்டா. அந்த கடுப்புல தென்றல் கிட்ட நேரா போய், நீங்க உங்க புருஷனை விட்டுட்டு சித்து கூடவே சுத்திக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு வார்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் நம்ம தென்றல் சும்மா இருப்பாளா? அந்த யாழ்னி கிட்ட சித்துவும் தென்றலும் புருஷ பொண்டாட்டின்ற உண்மைய ஓபன் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் நம்ம சித்துவும் யாழ்னி கிட்ட உண்மைய ஒத்துக்கிட்டா. இவ்ளோ நடந்துருச்சா? தென்றலும் சித்துவும் புருஷ பொண்டாட்டின்ற உண்மை இப்ப யாழ்னிக்கு தெரிஞ்சதுனால இனிமே அந்த யாழ்னி நம்ம சித்து பின்னாடி சுத்த மாட்டா. என் ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு. அதனாலதான் நான் ரொம்ப ஹாப்பியா ஆபீஸ்க்கு. சித்து, நாம ஊருக்கு போறதுக்காக Dress எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நிலா நமக்காக கொடுத்த Dress கூட நான் எடுத்து வைக்கிறேன். நாளைக்கு நாம ஊருக்கு போறப்போ கோயிலுக்கு போகும்போது இத நம்ம போட்டுக்கலாம். ஹலோ புருஷா, என்னாச்சு? நான் பாட்டுக்கு ஒன்னொன்னு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ அமைதியா இருக்க. ஐயோ, நம்ம சொந்த ஊருக்கு போற சந்தோஷம் உன் முகத்துல தெரியவே இல்லையே. கொஞ்சமாவது சிரிச்ச மாதிரி முகத்தை வச்சுக்கோ. ஏன் நீ வேற, நான் இருக்கிற டென்ஷன்ல. என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படி பேசுற? அப்படி என்ன டென்ஷன் உனக்கு? உன் தங்கச்சி நிலா திருந்திட்டான்னு நினைச்சேன், ஆனா அவ இன்னும் மாறல தென்றல். இப்போ ஆண்டாள் பாட்டிக்கிட்ட நிலா ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸ நிலா நமக்கு ஆசையா வாங்கி கொடுத்தான்னு நினைச்சோம்ல, அது உண்மை இல்ல தென்றல். இந்த ட்ரெஸ்ஸ கோவில் திருவிழால போட்டுக்கிறதுக்காக நிலா அவளுக்கும் ஆகாஷுக்கும் வாங்கியிருக்க. அந்த விஷயம் தெரிஞ்சதும் ஆகாஷ் நிலா கிட்ட, நீ ஏன் சித்துக்கும் தென்றலுக்கும் ட்ரெஸ் வாங்கல, இத கொண்டு போய் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட கொடுத்துட்டு நமக்கு வேணா வேற ட்ரெஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிருக்க. அதான் நிலா வேற வழி இல்லாம நமக்காக வாங்கினதா போய் சொல்லி இத வந்து நம்ம கிட்ட கொடுத்துருக்கா. இத பாரு, இதுக்கு மேல இந்த ட்ரெஸ் நம்ம போட்டுக்கணுமா? இத கொடு, இப்பவே போய் உன் தங்கச்சி மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டு. சித்து சித்து, உன் வேதனை எனக்கு புரியுது, இருந்தாலும் வேண்டாம். என்ன தென்றல் சொல்ற? ப்ளீஸ் சித்து, வேண்டாம். பொதுவா நிலா நல்லவதான். அவ இப்ப ஆண்டாள் பாட்டியோட பேச்ச கேட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் நடந்துக்கிறா. நீயே இத பெருசா எடுத்துக்கிற. விட, நீ இந்த ட்ரெஸ்ஸ நிலா கிட்ட திருப்பி கொடுத்தா அது மூலமா நிலாவுக்கும் ஆகாஷ்க்கும் சண்டை வரும். ஆண்டாள் பாட்டி அப்படி ஒரு சண்டையை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆகாஷும் நிலாவும் சண்டை போட்டு மொத்தமா பிரியணும் தான் ஆண்டாள் பாட்டி என்னென்னமோ பிளான் பண்றாங்க. அவங்களோட பிளானுக்கு நாமளே வழியை உண்டு பண்ணலாமா? நீ சொல்றது எனக்கு புரியுது தென்றல், ஆனா உன் தங்கச்சிக்கு புரியலையே. அவ நம்மள விரோதியா தானே பாக்குறா. அவ விரோதியா பார்த்தாலும் ஆகாஷ் நம்மள சொந்தமா தானே பாக்குறாரு. ஆகாஷ் நம்ம மேல உண்மையான மரியாதையும் அக்கறையும் வச்சிருக்காரு சித்து. அவருக்காகவாவது நாம நிலாவை சகிச்சுக்கலாமே ப்ளீஸ். பாரு, அவ உன் தங்கச்சிங்கிறதுனால நீ வேணா சகிச்சுக்கோ, என்னால அப்படி இருக்க முடியாது தென்றல். வேணும்னா நீ இங்கே இருந்து உன் அருமை தங்கச்சி கூட சேர்ந்து ஊருக்கு வா.
நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நானும் அதத்தான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அத்தையை இங்க வர வச்சு எல்லாரோடையும் சேர்ந்து ஊருக்கு போலான்னு சொன்னா அவங்க வர மாட்டாங்க. ஆண்டாள் பாட்டியும் அத்தை இங்க வர்றதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. அதனால அத்தை மட்டும் தனியா ஊருக்கு போவாங்க. எதுக்கு அப்படி? பேசாம இன்னைக்கு நைட்டே நாம 2 பேரும் கிளம்பி போய் அத்தை வீட்லயே தங்கிடலாம். காலையில அத்தையும் நம்ம கூட சேர்த்துக்கிட்டு ஊருக்கு போவோம். பின்ன எதுக்கு இந்த நேரத்துல கிளம்பி வந்தீங்க? அத்தை, இது என்னோட புகுந்த வீடு. புகுந்த வீட்டுக்கு வரதுக்கு நான் நேரம் காலெல்லாம் பாக்கணுமா என்ன? அப்படியெல்லாம் இல்ல. இருந்தாலும் பேகெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களே, அதான் என்னன்னு கேட்டேன். அம்மா, நீங்க எதுவும் பதட்டப்படாதீங்க. நாளைக்கு திருவிழாக்காக நம்ம எல்லாரும் ஊருக்கு போறோம்ல. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு போலான்னு உங்களை ஆண்டாள் பாட்டி வீட்டுக்கு கூப்பிட்டா நீங்க வரவா போறீங்க? நீங்க தனியாவே ஊருக்கு வரேன்னு சொல்லுவீங்க. அதனால நாங்க இங்க வந்து நைட்டு தங்கிட்டு காலையில உங்க கூட சேர்ந்து ஒன்னா ஊருக்கு போலான்னு வந்திருக்கோம். இதான் விஷயமா? நான் உங்களுக்கும் என் மாமியாருக்கும் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சோன்னு நினைச்சு பயந்தே போயிட்டேன். சரி, நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல அத்தை. இங்க வந்து சாப்பிடலாம் அப்படின்னு கிளம்பி வந்துட்டோம். அச்சோ, ஐயோ, நீங்க வர்றது தெரியாம இவ வேற எல்லா குழம்பையும் காலி பண்ணிட்டான். வெறும் சாப்பாடு மட்டும்தான் இருக்கு. நீங்க இங்க திடீர்னு வருவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதான் குழம்பு வேஸ்டா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு காலி பண்ணேன். போங்க, போய் ரெடி ஆகுங்க. ஆண்டாள், நான் காலையில குளிச்சுட்டு தானே வந்தேன். நான் மறுபடியும் குளிச்சா நல்லா தான் இருக்கும் வெயிலுக்கு. அப்புறம் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நாளைக்கு நடக்க போற திருவிழாவுல முதல் மரியாதை எனக்கு தான் கிடைக்கணும். பரிவட்டம் என் பேரா ஆகாஷுக்கு தான் கட்டணும். சரியா? சரிங்கம்மா. உங்க பேச்சுக்கு மறு பேச்சு உண்டா? நீங்க தான் கோயிலுக்கு தர்மகர்த்தா. நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரியே செஞ்சிடலாம். உங்களுக்கு முதல் மரியாதை கொடுத்தா சாரதாமாவும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க. என்ன சொல்றீங்க? அவ நல்லவனா? அப்போ நான் கெட்டவளா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலம்மா. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க தான் பெரிய மனுஷி. உங்களை போய் தப்பா சொல்லுவோமா? நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு கோயில்ல முதல் மரியாதைய உங்களுக்கே கொடுத்துடுறோம். அந்த பரிவட்டத்தை உங்க பேரனுக்கே கட்டிடலாமா? இப்போ இப்படி சொல்லிட்டு நாளைக்கு கோயில்ல அந்த சாரதாவை பார்த்ததும் அவதான் ஊர் தலைவி, அவளுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும், அவ பையன் சித்துவுக்கு தான் பரிவட்டம் கட்டணும்னு மாத்தி மாத்தி பேசிடாதீங்க. ஆமாமா, அப்படியெல்லாம் செய்ய மாட்டோமா. சரி, போய் கோவில்ல நடக்க வேண்டிய வேலையெல்லாம் கவனிங்க. நாங்க கிளம்பி வரோம். சரிங்கம்மா, நாங்க வரோம். ஏய் சாரதா, தென்றல், நீங்க 2 பேரும் நாளைக்கு எனக்கு கோவில்ல கிடைக்க போற மரியாதையை பார்த்து நொந்து போக போறீங்க. சாரதாமா, வாங்க, வணக்கம். உட்காருங்க. டீ காஃபி ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா? இல்லம்மா, அதெல்லாம் எதுவும் வேணாம்மா, சாப்பிட்டோமா. சொல்லுங்க, என்ன விஷயம்? அம்மா, தப்பாலாம் எதுவும் எடுத்துக்காதீங்க. நீங்க வர்றதுக்குள்ள நாங்க இங்க வந்துடலாம் தான் நினைச்சோம். ஆனா அதுக்குள்ள ஆண்டாளம்மா ஊருக்குள்ள வந்துட்டாங்க. அதான் அவங்கள போய் பாத்துட்டு வரோம். பரவாயில்லைங்க. என்ன சொன்னாங்க என் மாமியாரு? நேத்து சொன்னதுதான் இன்னைக்கும் சொன்னாங்க. முதல் மரியாதை அவங்களுக்கு தான் கொடுக்கணுமா, பரிவட்டத்தை அவங்க பேரன் ஆகாஷுக்கு தான் கட்டணுமா. இதுல உங்களுக்கு ஒன்னும் வருத்தம் இல்லையம்மா? சச்ச, அதெல்லாம் எந்த வருத்தமும் இல்ல. அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கே முதல் மரியாதையை கொடுங்க. ஆகாஷ்கே பரிவட்டத்தை கட்டுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் கோயில் திருவிழா நல்லபடியா நடக்கணும், அவ்வளவுதான். சரிங்கம்மா, நாங்க கிளம்புறோம். இன்னைக்கு நம்ம ஊர்ல ஏகப்பட்ட விளையாட்டு போட்டியெல்லாம் இருக்கு. பிள்ளைங்களை கூட்டிட்டு சீக்கிரம் வந்துருங்கம்மா. நாங்க கிளம்பி வந்துடுறோம். நீங்க ரெடி ஆகுங்கம்மா, நாங்க வண்டி அனுப்புறோம். வரோங்கம்மா, வரோம். போயிட்டு வாங்க. ஆனா நீங்க ஊர் பெரியவங்க கிட்ட முதல் மரியாதை உங்களுக்கு தான் கிடைக்கணும்னு, பரிவட்டம் ஆகாஷ்க்கு தான் கட்டணும்னு சொல்லியிருக்கீங்க. அது தப்பு இல்லையாமா? என்ன வர வர உன் அக்கறை எல்லாம் அந்த சாரதா மேலையும் சித்து மேலையுமே போய்கிட்டு இருக்கு. இந்த ஊரே சேர்ந்து சாரதாவுக்கு முதல் மரியாதை கொடுக்கணும், சித்துவுக்கு பரிவட்டம் கட்டணும். அத பார்த்து நான் அவமானப்பட்டு நிக்கணும். அதானே உன் ஆசை?
இல்லம்மா, நான் அப்படியெல்லாம் சொல்லல. நீ எதுவும் சொல்ல வேண்டாம் கண்ணா, எல்லாம் எனக்கு தெரியும். நீ அமைதியா கோயிலுக்கு வந்து நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. அத விட்டுட்டு கண்டவங்க மேலையும் அனாவசியமா அக்கறைப்படுறதெல்லாம் வச்சுக்காது. புரியுதா? எதுக்கு ஆண்டாள் கோவப்படுற? கண்ணை இப்ப அப்படி என்ன தப்பா சொல்லிட்டான்? தப்பு எது சரி எதுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க யாரும் எனக்கு சொல்லி தர வேண்டாம். இந்த ஊர்ல அந்த சாரதா யாரா வேணா இருந்துட்டு போகட்டும். ஆனா கோயில்ல எனக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கணும். பரிவட்டம் பேரன் ஆகாஷுக்கு தான் கட்டணும். இது கூடாதுன்னு நீங்க எல்லாரும் சொன்னீங்கன்னா நீங்க மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நான் வரல. பாட்டி, அதெல்லாம் சரியில்லை. என்ன பாட்டி, நீங்க வராம நாங்க எப்படி போக முடியும்? வாங்க பாட்டி, போலாம். டைம் ஆயிடுச்சு. இதுதான் சரியான நேரம். நாம கிளம்பலாம். இந்நேரம் கோயிலுக்கு எல்லாருமே வந்திருப்பாங்க. இப்ப நம்ம கிளம்புனா சரியா இருக்கும். கோயில்ல இருந்து தான் கால் பண்றாங்க. ஹலோ அம்மா, எங்க இருக்கீங்க? உங்களுக்கு தான் ரொம்ப நேரமா கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லைனே கிடைக்கலங்க. சாரதாம்மா, அவங்க பையன், மருமகன் எல்லாரும் வந்துட்டாங்க. நீங்க தான் இன்னும் வராம இருக்கீங்க. முகூர்த்த நேரம் முடிய இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. இன்னும் நீங்க கோயிலுக்கு வராம இருந்தா எப்படி? யோ, என்னத்த பண்ண சொல்ற? நாங்க வர்ற வழியில திடீர்னு கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. என் டிரைவர் வேற மெக்கானிக்க கூட்டிட்டு வர போயிருக்கான். மெக்கானிக் வந்ததும் காரை ரெடி பண்ணிக்கிட்டு வந்துடுறோம். அம்மா, அதுக்குள்ள இங்க முகூர்த்த நேரமே முடிஞ்சிருமேமா. இப்ப நாங்க கூட ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணி அனுப்பி வச்சா லேட் ஆயிடுமேமா. நான் அடுத்தவங்க வண்டியில எல்லாம் வர மாட்டேன்பா. ஏன் வண்டியில தான் வருவேன். நான் வர்ற வரைக்கும் அங்க எதுவுமே நடக்க கூடாது. எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். அம்மா, என்ன நீ மட்டும் வந்து நிக்கிற? மெக்கானிக் எங்க? மெக்கானிக் யாரும் கிடைக்கலாமா? என்னங்க கொடுமையா இருக்கு? அவங்க வீட்டுக்கும் கோயிலுக்கும் நடந்து வர தூரம் தானே. அதை விட்டுட்டு கார்ல தான் வருவேன்னு ஏன் அடம் பிடிக்கிறாங்க? அவங்க எப்பவும் இப்படிதானம்மா, உங்களுக்கு தெரியாதா? பத்தாவதுக்கு ஆகாஷ் தம்பி ஆபீஸ்க்கு ஏதோ மெயில் அனுப்பணும்னு டவுனுக்கு போயிருக்காராம். அவரும் இங்க வர லேட் ஆகும்னு எனக்கு போன் பண்ணி சொன்னாரு. இதுவரையா? முகூர்த்த நேரமே முடிய போகுதே. அவங்க எப்ப வருது, எப்ப பூஜையை ஆரம்பிக்கிறது? அதாம்மா எங்களுக்கும் ஒண்ணும் புரியல. பூசாரி உங்களையும் உங்க பையனையும் வச்சு பூஜை ஆரம்பிக்கலாம்னு சொல்றாரு. எதுக்குமா தயங்குறீங்க? கடவுளை யாருக்காகவும் காக்க வைக்க கூடாது. அது ரொம்ப தப்பாயிடும். ஆண்டாள் அம்மா கிட்ட நாங்க சொல்லிக்கிறோம். நீங்க தான் இந்த ஊரோட தலைவி. அது மட்டும் இல்லாம நீங்க ஆண்டாள் அம்மாவோட மூத்த மருமக. உங்க பையன் சித்து தானே ஆண்டாள் அம்மாவோட மூத்த பேரன். அதனால உங்களுக்கு முதல் மரியாதை செய்யறோம். உங்க பையன் சித்துக்கு பரிவட்டம் கட்டுறோம். என்னம்மா தயங்குறீங்க? முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள பூஜை ஆரம்பிச்சிடலாம். இல்லங்க, அவசரப்பட வேண்டாம். முகூர்த்த நேரம் முடிய இன்னும் 10 நிமிஷம் டைம் இருக்குல்ல, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. என் மாமியார் கண்டிப்பா வந்துருவாங்க. அப்பவும் அவங்க வந்து சேருவாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இல்ல, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பாப்போம். அம்மா, கடவுள் உங்களுக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கணும்னு ஆசைப்படுறாரு போல இருக்குமா. அதனாலதான் ஆண்டாள் பாட்டி காரு பாதிலேயே ரிப்பேர் ஆகி நின்னுடுச்சு. பரிவட்டம் கூட ஆகாஷ் வந்ததும் அவரே கட்டிக்கிட்டு போனோம். பேசாம நல்ல நேரம் முடியறதுக்குள்ள முதல் மரியாதை ஏத்துக்கிட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கம்மா. இல்ல சித்து, உன் பாட்டி ஏற்கனவே நம்ம கிட்ட பல தடவை தோத்து போயிருக்காங்க. இப்ப இந்த விஷயத்திலயும் தோத்து போயிட்டாங்கன்னா அவங்க கோவம் இன்னும் அதிகமாயிடும். அப்புறம் அவங்க உன்னையும் தென்றலையும் ரொம்ப தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்க நிம்மதிய மொத்தமா கெடுத்துருவாங்கப்பா. இதெல்லாம் தேவையா? இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அவங்க வந்ததும் பூஜையை ஆரம்பிச்சிருவோம். ஆமா சித்து, அத்தை சொல்றதா சரி. வெயிட் பண்ணலாம். அவங்க வந்துட்டுமே. முகூர்த்த நேரம் முடிய போகுதே, பூஜை ஆரம்பிக்காம யாருக்காக காத்துட்டு இருக்காங்க?
ஆண்டாளம்மா வந்த காரு வர வழியே திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சான். அதான் அந்த அம்மாவுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு என் விருப்பத்துக்கு தடங்கலா இருக்காதீங்க. அப்புறம் நான் உங்களை என் பாட்டியாவே நினைக்க மாட்டேன். சாமி, நீங்க மாலையை சாரதா மாட்ட கொடுத்து அவங்களுக்கு முதல் மரியாதை அவங்களுக்கு முதல் மரியாதை செய்யுங்கன்னு சொன்னேன். என்ன நடக்குதுங்க? ஆண்டாளாமாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய திடீர்னு இந்த சாரதாமாவுக்கு கொடுங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏன் கொடுத்தா என்ன தப்பு? சாரதாமா தானே இந்த ஊருக்கு தலைவி. ஒரு ஊர்னு எடுத்துக்கிட்டா அங்க நடக்கிற எந்த விசேஷத்திலையும் ஊர் தலைவருக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும். ஊர் தலைவனா என்ன வேணா செய்யலாமா? அதுக்குன்னு ஒரு தகுதி வேணாமா? யோ, என்ன பேசிட்டு இருக்க? ஏன் எங்க அம்மாவுக்கு என்ன தகுதி இல்லன்ற? சித்து பேசாம இரு. இல்லம்மா, அவன் பேசுறது சரியில்லை. பொது இடம்னு வந்துட்டா 4 பேரு 4 விதமா தான் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ண கூடாது. அப்படி பண்ணா நீயே என் பதவியை அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும். இல்லம்மா, அவர் பேசுனது சுத்தமா சரியில்லை. ஆகாஷ், நீயும் சித்துவும் என்ன உங்க அம்மாவா மதிக்கிறதா இருந்தா 2 பேரும் எதுவும் பேசாம அமைதியா இருங்க. அம்மா அம்மா பேசாம இருங்க. என்கிட்ட சொல்லுங்க, இந்த கோயிலோட முதல் மரியாதையை ஏத்துக்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இல்லைன்னு சொல்றீங்க? ஆண்டாளம்மா பெரிய மனுஷி. அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் அவங்க குடும்பத்தோட சேர்ந்து கண்ணியமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீங்க அப்படியா? கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே புருஷனை விட்டு வீட்டை விட்டு ஓடி போனவங்க தானே நீங்க? நீ இந்த ஊர் தலைவியா இருந்தாலும் கட்டின புருஷன் வேணான்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு போனவங்க தானே நீங்க? நீங்க இவங்க வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. புருஷன் கூட வாழாம வீட்டை விட்டு ஓடி போனவங்களுக்கு முதல் மரியாதை கேக்குதா? பாருப்பா, இது கோயில்ல நடக்கிற விசேஷம். ஒருத்தவங்களோட சொந்த வாழ்க்கையை விமர்சிக்கிறது அநாகரிகம். சொந்த வாழ்க்கைனா இங்கேயே வர எதுக்கு முதல் மரியாதை தரேன்னு சொல்றீங்க? அத சொல்றதுக்கு நீ யாரியா? சாரதாமா இந்த ஊர் தலைவி, சாரதாமாக்கு தான் கொடுக்கணும். யோ, என்ன சொல்றீங்க? அதெல்லாம் கொடுக்க முடியாது. யோ, அத சொல்ல நீ யாரியா? சாரதாமாக்கு தான் கொடுக்கணும். அத்தை, என்ன அத்தை இவங்க உங்களை பத்தி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க? நீங்க என் அத்தைய தெருவுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமும் இந்த கோடீஸ்வரி அடங்கல. என் அத்தைய கொல்றதுக்கு ஆளுங்களை ஏற்பாடு பண்ணாங்க. கட்டின புருஷனும் தன்னை கண்டுக்கல, மாமியாரும் தான் மேல இரக்கம் காட்டல. இது பத்தாதுன்னு என் அத்தை வயித்துல புள்ள வேற. அப்படி ஒரு கண்டிஷன்ல எந்த ஒரு பொம்பளையும் வாழ வழி தெரியாம தற்கொலை பண்ணிருப்பான். ஆனா என் அத்தை அப்படி செய்யல. வயித்து புள்ளையோட இந்த கோடீஸ்வரிக்கு பயந்து அங்கேயும் இங்கேயும் ஓடி ஒளிச்சு வைராகியமா தான் புள்ளைய பெத்தெடுத்தாங்க. அந்த குழந்தை பிறக்கும் போது ஜோசியர் சொன்ன மாதிரி ஊனமா தான் பிறந்துச்சு. ஆனா அப்பவே என் அத்தை மனசு தளரல. தான் பெத்த ஊனமான குழந்தைய தன்னோட தன்னம்பிக்கையால சராசரி குழந்தையா மாத்தி அழகா நடக்க வச்சாங்க. அத நல்லபடியா படிக்க வச்சு ஆளாக்குனாங்க. ஊனமா பிறந்த குழந்தை வேற யாரும் இல்ல, இதோ நிக்கிறாரே என் புருஷன், இவர்தான். இப்படிப்பட்ட புள்ளையதான் இந்த கோடீஸ்வரி கருவிலே அழிக்க சொன்னாங்க. இப்ப சொல்லுங்க, முதல் மரியாதை வாங்கிக்கிற தகுதி யாருக்கு இருக்கு? என் அத்தைக்கா இல்ல இந்த கோடீஸ்வரிக்கா? என்ன முழிக்கிறீங்க? இப்ப இந்த பொண்ணு சொன்ன விஷயத்த நாங்க எல்லாருமே ஏற்கனவே ரேடியோல கேட்டுட்டோம். ஆனா நீங்க தான் அதை கேட்கல.
அதனாலதான் இந்த ஆண்டாளம்மா கொடுக்கற காசுக்கு ஆசைப்பட்டு சாரதாமாவை கண்டபடி பேசிட்டீங்க. இந்த கோடீஸ்வரி என் அத்தைக்கு மட்டும் தொந்தரவு கொடுக்கல, எனக்கு, என் அம்மாவுக்கு, என் அப்பாவுக்கு, என் தங்கச்சிக்கு, என் புருஷனுக்குன்னு எல்லாருக்குமே தொந்தரவு கொடுத்திருக்காங்க. அவ்வளோ ஏன், என் புருஷன் இவங்களோட சொந்த பேரன். ஆனா அத பத்தி எல்லாம் கவலையே படாம இந்த அம்மா ரவுடிங்க மூலமா என்னையும் என் புருஷனையும் கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க. என் அத்தைய ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொலை செய்ய பார்த்தாங்க. என் தங்கச்சிய ரவுடிங்களை வச்சு கடத்திருக்காங்க. இப்படிப்பட்ட கொடூரமான மனுஷிக்கு இந்த கோவிலோட முதல் மரியாதையை வாங்கிக்க தகுதி இருக்கு, என் அத்தைக்கு இல்லையா? எங்களை மன்னிச்சிருமா. இவங்க அவங்க புருஷனை விட்டு பிரிஞ்சு போனது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஆனா நீங்களும் இவங்களும் இந்த ஆண்டாளம்மாவால இவ்வளவு கொடுமையை அனுபவிச்சீங்கன்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. நிலா அக்கா, என்ன மன்னிச்சிருக்கா. ஆகாஷ், நீ இந்த பாட்டிய மன்னிப்பியா? பாட்டி என்ன பாட்டி நீங்க? நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஆண்டாள், நீதான் திருந்திட்டே இல்ல, அது போதும் எங்க எல்லாருக்கும். ஐயோ மாமியாரே, நீங்க கண் கலங்குறத பார்த்தா எனக்கும் கண் கலங்குது. நீங்க இப்படி எல்லாம் இருக்க கூடாது. பாட்டி எப்பவும் போல கெத்தா தான் இருக்கணும். சரிங்க சரிங்க மாமியாரே. பாட்டி இப்ப சொல்லுங்க பாட்டி, பரிவட்டம் யாரு கட்டலாம்? எனக்கா சித்துவுக்கா? உனக்குதான் இத்தனை வருஷமா பரிவட்டம் கட்டியாச்சுல்ல, இனி எப்பவுமே என் மூத்த பேரன் சித்துவுக்கு தான் பரிவட்டம். சூப்பர். அதுவும் என் கையால தான் கட்டணும். என் பேரனை பாக்கும்போது தேசிங்க ராஜாவை பாக்குற மாதிரியே இருக்கு. அப்படியா? ஏன் கழற்ற? இருங்க ப்ரோ, இருங்க பாட்டி, வாங்க வாங்க பாட்டி.